பசங்களா ரெடியா? இப்ப எப்படி சுடறேன்ட்டு பாருங்க. எனக்கு ஜூஜிபி மாட்டுது. இப்ப பாருங்க ரெண்டுத்தையும் ஒண்ணா போடுறேன். சூப்பர் டியா. இப்ப இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணா போதும். என்ன வரப்போகுது? அடச்சே, என்ன இப்பயும் மிஸ் ஆயிடுச்சே. ஆண்டி இன்னும் ஒரு சான்ஸ் ஆண்டி. அட என்னம்மா நீ, உனக்கு நான் ஆல்ரெடியே ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, உங்க கடையில நான் எத்தனை தடவை வந்து விளையாடி இருக்கேன். ஆமா, நீ அத்தனை தடவை விளையாடி என்ன பிரயோஜனம்? ஒரு வாட்டி கூட கிஃப்ட் வின் பண்ணலையே. சரி இந்தா, நீ 50 ரூபாய் கொடுத்த, மிச்ச 10 ரூபாவை புடி. போங்க ஆண்டி இங்க தான் இவ்ளோ கிஃப்ட் வச்சிருக்கீங்களா, எனக்காக ஒரு கிஃப்ட் தாங்களா. என்ன நீ, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? கேம்ல வின் பண்ணாதான் கிஃப்ட் தர முடியும். ஃப்ரீயாலாம் என்னால எடுத்து தர முடியாதுமா. நீ முதல்ல இடத்த காலி பண்றியா? அக்கா, பாரதி அக்கா, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? என்ன பாரதி, நீயும் லீவுக்கு இங்க தான் வந்து கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கியா? டேய் ராஜு, நாங்க வண்டியில இருந்து இறங்குறதுக்குள்ள எங்களை விட்டு வந்துட்டியா? சரி விடுங்கப்பா. ரோஜா கீர்த்தி, இங்க பாத்தீங்களா எவ்வளோ கேம் இருக்குன்னு? ஆமாண்ணா, நிறைய கேம் வச்சிருக்காங்கண்ணா. ஆனா இதெல்லாம் எப்படி விளையாடுறதுன்னு தெரியலையேண்ணா. எல்லாமே வித்தியாசமா இருக்குங்கண்ணா. பாப்பா கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு எப்படி விளையாடணும் எல்லாமே சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நான் ஒவ்வொருத்தரும் விளையாடுறதுக்குமே நான் 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன். சரிங்களா? காசுலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க தானே? ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு காசு எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, வேஸ்டா நீங்க காசு கொடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க யாராலுமே வின் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கடை இது. நீங்க காசை வேணா எடுத்துட்டு வேற எங்கனா போய் விளையாடுங்க. ஏ பொண்ணு, நீ இன்னும் இங்க இருந்து கிளம்பலையா? எனக்கு வியாபாரம் ஆக கூடாதுன்ட்டே இங்க வந்து நின்றுட்டு இருக்கியா? மரியாதை வீட்டுக்கு கிளம்பிட்டு சொல்லிட்டேன். நீங்க அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. முதல்ல இந்த கேமை பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் ஈஸியான கேமு. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கன் கொடுத்துருவோம், கூடவே 4 புல்லட்ஸ் வந்து கொடுப்போம். சரிங்களா? நீங்க மொத்தமா 4 பலூனுமே உடைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு gift 2 கொடுப்போம். ஒருவேளை நீங்க 3 பலூன் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு gift 1 கொடுப்போம். ஆண்டி இந்தாங்க 10 ரூபாய். நான் ஃபர்ஸ்ட் விளையாடுறேன். ராஜு விட்றாதடா, சூப்பரா விளையாடு. அட என்ன இது, பலூன் வெடியவே மாட்டுது, அப்படியே பவுன்ஸ் ஆகி வந்துடுதே. நம்ம நினைச்ச மாதிரி இந்த கேம் அவ்வளோ ஈஸி இல்ல போலப்பா. டேய் ராஜு, என்னடா காசை கொடுத்துட்ட பிறகு இப்படி சொல்ற? எப்படியாவது நல்லா எய்ம் பண்ணி அடி. இல்ல எய்ம் பண்ணி அடிக்கலாம், ஒழுங்கா விடாது. இப்ப பாத்தீங்களா எப்படி அடிச்சேன்ட்டு? இந்த மாதிரி நல்லா கார்னர்ல பார்த்து அடிக்கணும். இப்படிதான் நல்லா ஷூட் பண்ணி அடிக்கணும். சரி தம்பி, நீ 3 பலூன் உடைச்சதுனால உனக்கு gift 1. ஆண்டி கொடுங்க ஆண்டி, இப்ப நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இந்தாங்க காசு. அது விட இப்ப சூப்பரா உடைக்கணும். என்ன ஒண்ணு கூட உடைய மாட்டுது? அடடா, நம்ம அடிக்கிறது எல்லாமே இப்படியே போகுதே. ஐயோ, 10 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சா? அப்பா, நீ ஒரு பலூன் கூட உடைக்கல. ஆண்டி நெக்ஸ்ட் நான் விளையாடுறேன் ஆண்டி. இந்தாங்க 10 ரூபாய். ராஜுவும் ரோஜாவும் விளையாடுனதுல நான் உன்னை பார்த்து கத்துக்கிட்டேன். எப்பவுமே எய்ம் பண்ணி அடிக்க கூடாது. அப்படியே கண்ணா பின்னாண்டு அடிச்சாலே பலூன் ஈஸியா உடைச்சிடும். எப்படி இதெல்லாம் ஜூஜிபி மேட்ரு எங்களுக்கு. சூப்பர் பாப்பா, நீ 4 பலூனுமே உடைச்சிட்டு இருக்க. அதனால உனக்கு gift 2 கொடுக்கறேன். அடச்சே, நான் இத்தனை நாளா வந்து இங்க விளையாடிட்டு இருக்கேன், என்னால ஒரு பலூன் கூட உடைக்க முடியல. இந்த நேஹா இப்பதான் வந்தா 4 பலூனுமே உடைச்சிட்டாளே. பாப்பா இந்தாம்மா gift 2 மேஜிக் வாட்டர் புக். அப்புறம் இந்தாடா தம்பி, உனக்கு gift 1 இந்த ஆர்பிஸ் பால். பரவாயில்ல, ராஜு விட எனக்கு நல்ல கிஃப்டா தான் வந்திருக்குது. ஆண்டி இது என்ன ஆண்டி, கப்புலாம் வச்சிருக்கீங்க? இந்த பால் எடுத்து இந்த கப்புக்குள்ள போடணுமா? அவ்வளவுதானா? தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இந்த கேம் அவ்வளோ ஈஸியான கேம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கப்பு அப்படியெல்லாம் இருக்காது. நான் இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ண விடனே அந்த கப்பு சுற்றிக்கிட்டே இருக்கும். நீ அப்போ தான் அந்த பாலை தூக்கி போடணும்ல. ரெட்டு கப்பை விட எல்லோ கப்பில் பால் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு gift 2 கிடைக்கும். ஒருவேளை ரெட்டு கப்பை விட எல்லோ கப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு gift 1 கிடைக்கும்ப்பா. புரிஞ்சிச்சு தானே கேமு? ஆண்டி சரிங்க ஆண்டி, இந்தாங்க 10 ரூபாய். நான் விளையாடி பார்க்குறேன். என்ன இது, விழவே மாட்டுதே, எல்லாமே கீழவே போய் விழுந்துட்டு இருக்கே. ஒன்று போட்டுட்டேன். அஜய், ஒன்று தானே போட்டேன், இன்னும் போடு நிறைய. பாத்தீங்களா, இப்போ ஒன்று போட்டுட்டேன். இப்போ பாருங்க நான் எப்படி போடுறேன்ட்டு. அடடா, ரெட்டில் விழுந்துருச்சா? என்ன இது, ஒன்று ரெட்டில் விழுது, இல்லைன்னா வெளியே போய் விழுது. இன்னொன்று தூக்கி போடுறேன். இப்போ பாருங்க 2 பாலுமே ஒன்றா தூக்கி போடுறேன். அடடா, 2 போய் விழலையா?
அப்படிதான் அஜய் அண்ணா, அப்படிதான் சூப்பரா போடுறீங்க. மந்திர காப்ப பாத்து ஆடுங்க. இதுதான் லாஸ்ட் பால். அடைச்ச இதுவும் கீழே விழுந்துடுச்சா? தம்பி அவ்வளோதான்ப்பா, இருக்கிற மொத்த பாலுமே எடுத்து நீ கப்புக்குள்ள போட்டுட்ட. இரு பார்க்கலாம் நீ எவ்வளோ பால் போட்டு வச்சிருக்கன்ட்டு. 1 2 3 4 5, அப்புறம் ரெட்டு கப்பில் 4 பால் போட்டு வச்சிருக்க. தம்பி எல்லோ கப்பில் போட்டதுக்கும் ரெட்டு கப்பில் போட்டதுக்கும் அவ்வளோ வித்தியாசம்லாம் இல்லைப்பா. சரி இருந்தாலும் ஒரு பால் அதிகமாக போட்டதுனால உனக்கு gift 1 கொடுக்குறேன். இந்தாப்பா. ஐ பரவாயில்லையே, நான் கூட வேற எதுனா நல்லாவே இருக்காதது வந்துடுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல ராஜு, உனக்கு வந்த கிஃப்ட்டை விட எனக்கு வந்தது ரொம்ப சூப்பரா இருக்குல்லடா. ஆண்டி இந்தாங்க ஆண்டி 10 ரூபாய். நெக்ஸ்ட் நானும் விளையாடி பார்க்கறேன். அடடா என்னது இவ்ளோ ஸ்பீடா சுத்துது? அவன்த விட எனக்கு ரொம்ப ஸ்பீடா சுத்துற மாதிரி இருக்குதே. அப்ப கூட பரவாயில்ல, நம்ம நிறைய எல்லோல தான் போடணும். கீர்த்தி நல்லா எய்ம் பண்ணி அடி கீர்த்தி, எல்லோல மட்டும் தான் போடணும். அப்படிதான் பரவாயில்லையே, நிறைய பால் நம்ம எல்லோல போடுறோமே. சூப்பர் சூப்பர். பாப்பா பரவாயில்லையேம்மா, நிறைய பால் நீ போடுற மாதிரி தெரியுது. அப்படிதாம்மா, நல்லா பார்த்தாடி. ஓகேம்மா, பால் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எவ்வளோ போட்டிருக்கேன்ட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 பால் மொத்தமாக எல்லோ கப்பில் போட்டிருக்கேன். ஒரு பால் ரெட் கப்பில் போட்டிருக்கம்மா. அதனால உனக்கு gift 2மா. சூப்பர் சூப்பர்க்கா. அப்படிதான் பன்னி பென்சில் பாக்ஸ். ஹை பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கே பார்க்கிறதுக்கு. அட கால்குலேட்டர் வேற இருக்குதா இதுல? அட வொர்க் ஆகுது. சூப்பர். ஸ்கூல் வேற நடக்க போறாங்க. அப்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இங்க ரிங் டாஸ் கேம் கூட இருக்குதா? ஆமா பாப்பா, இந்த கேம் எப்படின்னா மொத்தமா 10 ரிங் கொடுத்துருவோம். நீங்க 10ல 8 ரிங் போட்டீங்கன்னா உனக்கு gift 1 கொடுப்போம். ஒருவேளை 10 ரிங்குமே போட்டுட்டீங்கன்னா gift 2 கொடுப்போம்மா. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி. இந்த கேம்ல நான் எக்ஸ்பர்ட் தெரியுமா? இந்தாங்க 10 ரூபாய் புடிங்க, ரிங்க கொடுங்க. ஆண்டி அந்த பாப்பா விளையாட்ட பிறகு நான் விளையாடுறேன். பேச்செல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது. இந்தா பாப்பா, ஒருவேளை நீ 10 ரிங்குமே போட்டுருவியோ? இந்தா பார்க்கலாம் எப்படி போடுறேன்ட்டு. ஆண்டி இப்ப பாருங்க ஆண்டி, எப்படி போடுறேன்ட்டு. பாத்தீங்களா எப்படி சூப்பரா போட்டுட்டு இருக்க பாத்தீங்களா? இந்த கேம்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி ஆண்டி. பாருங்க. பாத்தீங்களா? அச்சச்சோ. பாப்பா ரிங்க கோன்ல தான் போடணும், என் கையில போடக்கூடாது. சரி சரி அவ்வளோதானா? மொத்தமா 9 ரிங்கு போட்டிருக்க. ஒரு ரிங்கு என் கையில போட்டுட்டேன். சரி சரி, நீ எப்படியா இருந்தாலும் 8 ரிங்கு மேலே போட்டதுனால உனக்கு gift 1 கொடுக்குறோமா. அட என்ன ஆண்டி போய் போய் டைரியா குடிப்பீங்க? எதனா பொம்மையா கொடுத்துருக்கலாம்ல ஆண்டி. இப்போ நான் விளையாடுறேங்க ஆண்டி. அந்த தியாவே 9 ரிங் போட்டுட்டானா, அப்ப நம்மள 10 ரிங் கூட போடணும். எப்படி எல்லாத்துலயும் ஒண்ணு தூக்கி தூக்கி போடுவோம். எப்படி எல்லாமே பர்ஃபெக்ட்டா விழுது பாத்தீங்களா? அட கடவுளே, என்ன பாப்பா எல்லாருக்குமே எடுத்து போட்டுட்டேன். உங்களை மாதிரி ஒரு 10 பேர் வந்தா போதும், நான் என் கடையை இழுத்து மூட வேண்டியது தான். சரி சரி இந்தாம்மா உனக்கு gift 2, இந்த ஸ்பெஷல் டைரி. வாவ், இந்த டைரி ரொம்ப சூப்பரா இருக்கு. லாக் கூட வருதா? அடுத்ததா இந்த கேம் பேரு லக்கி ஸ்பின். இது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தினீங்களா, இது நல்லா சுத்தும். அதில் உங்களுக்கு என்ன வருதோ அதை நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டி நான் இந்த கேமை நிறைய திருவிழாலாம் பார்த்துருக்கேன். இந்தாங்க காசு பிடிங்க, நான் முதல்ல சுத்துறேன். என்ன வரப்போதோ தெரியலையே. சரி ரொம்ப நேரத்துக்கு சுத்த விடுவோம், அப்பதான் ஒரு நல்ல கிஃப்டா கிடைக்கும். தம்பி போதும்பா, எவ்வளோ நேரம் சுத்திக்கிட்டே இருப்ப? சீக்கிரம் அந்த ப்ளூ கலர் பட்டன் அழுத்து. சரிங்க ஆண்டி, இருங்க ஸ்டாப் பண்றேன். அட ஸ்பின் அகைன் வந்திருக்கு. தம்பி அப்பனா இன்னும் ஒரு வாட்டி ஃப்ரீயாவே நீ சுத்திக்கலாம்ப்பா. ஓ அப்படியா, சரிங்க ஆண்டி, இன்னமும் கொஞ்ச நேரம் நல்லா சுத்த விடுவோம். அப்பதான் இதை விட சூப்பரான எதனா ஒரு கிஃப்டா கிடைக்க போகுது. இப்ப போதும் தம்பி, மத்தவங்களாம் வெயிட் பண்றாங்கல்ல, சீக்கிரம் ஸ்டாப் பண்ணாத. என்னடா அஜய், இதுக்காக தான் இவ்வளவு நேரம் சுத்தனியா? அடச்சே, என்ன இப்படி வந்துடுச்சு?
டேய் அஜய், ரொம்ப நேரம் சுத்தினாலாம் gift கிடைக்காது. இப்ப பாரு, இப்படி டக்குன்னு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடணும். இப்ப பாரு எனக்கு என்ன gift வரப்போகுதுன்ட்டு. gift 2 தான் கண்டிப்பா வருமே. பாத்தீங்களா gift 1. தம்பி, உனக்கு அங்க இருந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியுதோ என்னமோ, நீங்க வந்து ஒழுங்கா பாரு, உனக்கும் நோ gift தான் வந்திருக்கு. அடைச்சே, என்னடா இது? கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருந்தா என்னமா நம்மளுக்கு gift 1 கிடைச்சிருக்கும். கமான் ராஜு, இப்ப நான் ட்ரை பண்றேன். ஆண்டி, இப்ப நான் ட்ரை பண்றேன் ஆண்டி. என் பக்கம் லக்கு இருக்குமா? ஓ மை காட், வாவ், எனக்கு gift 2 கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே பாப்பா, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைலயே உனக்கு gift 2 கிடைச்சிருக்கு. இந்தாமா. வாவ், மேஜிக் டேப்லெட்டா? சூப்பர். தண்ணிக்குள்ள போட்டு உடனே பெருசா மாறுமே, அதானே ஏஞ்சல் இது? சரிப்பா, இப்ப நான் ட்ரை பண்றேன். எனக்கு என்ன வரப்போகுது தெரியலையே. நல்லதா வந்துச்சுன்னா சரிதான். என்ன வரப்போகுது? அட, மணி பேக் வந்திருக்கு. பாப்பா, இந்தாம்மா, நீ விளையாடுன 10 ரூபாவை உன்கிட்டே கொடுத்துடுறேன். ஆண்டி, கடைசி நானும் விளையாடுறேன் ஆண்டி. எனக்கு என்ன வரப்போகுது தெரியலையே. எனக்கு கண்டிப்பா இப்படி இருந்தாலும் நல்லதா தான் வருமே. அட, எனக்கும் மணி பேக் வந்திருக்கு. இந்தாம்மா, நீ விளையாடுன 10 ரூபாய். ஆண்டி, அந்த 10 ரூபாவை அப்படியே வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஆண்டி. இப்போ என்ன வரப்போகுது தெரியலையே. இப்போ கண்டிப்பா gift 2 தான் வரப்போகுது பாருங்களேன். அட, அடடா, நோ gift வந்திருக்குது. நான் 10 ரூபாவை கொடுக்கும்போதே வாங்கியிருக்கலாம்ல. இப்போ இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, நோ gift வந்துருச்சு. கமான் ஆண்டி, இது என்ன கேம் ஆண்டி? ரொம்ப புதுசா இருக்கு. கலர் அரேஞ்ச்மென்ட் இருக்கு. பாப்பா, இந்த கேம் ரொம்ப கஷ்டமான கேம்மா. நான் உனக்கு எப்படின்னு சொல்றேன் பாரு. கீழே முதல்ல நான் பாட்டில்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவேன். நான் என்னென்ன கலர் எங்கெங்க வச்சிருக்கேன்ட்டு உனக்கு மேல இருந்து தெரியவே தெரியாது. நான் வச்சிருக்க மாதிரி நீயும் மேல அழகா அடக்கிட்டேன்னா உனக்கு gift 2 கிடைக்குமா. அது மட்டும் இல்லாம உனக்கு வெறும் 10 சான்ஸ் மட்டும்தாம்மா இருக்கும். ஓ, இந்த கேம் இப்படிதான் விளையாடணுமா? ஓகே ஆண்டி, நான் விளையாடுறேன். பாப்பா, நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேம்மா, இந்த கேம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட்ஸ் ஓகே ஆண்டி, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறேனே. கீழே பாட்டில்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். ஓகேம்மா, இப்போ நீ அடக்க ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, இப்போ நான் விளையாட ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கிரீனையும் பிங்கையும் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஆண்டி, இப்போ எத்தனை கரெக்டா இருக்கு? பாப்பா, ஒன்னு கூட கரெக்ட் இல்லம்மா. ஓ, அப்படியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் இந்த yellowவையும் பிங்கையும் சேஞ்ச் பண்றேன். இப்போ ஒன்னு கரெக்ட்மா. ஓகே, இப்போ இந்த பிங்கையும் கிரீனையும் சேஞ்ச் பண்ணுவோம். இல்லம்மா, திரும்பவும் எல்லாமே தப்பா அடக்கிட்டேன். ஓகே, அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிங்கோட பிளேஸ் இதுதான். இப்போ நான் இந்த yellowவையும் கிரீனையும் சேஞ்ச் பண்றேன். பாப்பா, இப்போ 2 கரெக்ட். ஓகே, இப்போ இந்த கிரீனையும் ஆரஞ்சையும் சேஞ்ச் பண்றேன். அதே 2 தான்மா கரெக்ட். ஓகே, அப்பனா இந்த கிரீன் இங்கவே இருக்கட்டும். ஆரஞ்சு நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ 3 கரெக்ட்டா வச்சிருக்கேம்மா. ஓகே, அப்ப ஃபைனலா நான் இந்த ப்ளூவையும் கிரீனையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆண்டி, இப்போ எத்தனை கரெக்ட் ஆண்டி? பரவாயில்லையேம்மா, எல்லாமே கரெக்ட்டா அடக்கிட்டு இருக்கியே. அதுவும் 8 சான்ஸ்க்குள்ளவே அடக்கிட்டியேம்மா. சூப்பர்மா. ஏய் ஏஞ்சல், சூப்பர் ஏஞ்சல். இந்த கேம் ஒன்றும் அந்த அளவுக்கு டஃப்பான கேம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம யோசிச்சோன்னா ஈஸியாக விளையாடிடலாம். இந்தாம்மா, சூப்பராக விளையாடினேன். இந்தா உன்னுடைய gift 2 மணி பேங்க். வாவ், இந்த மணி பேங்க் பார்க்கவே கியூட்டாக இருக்கு. ஆண்டி, என்கிட்ட 10 ரூபாய் இருக்குங்க ஆண்டி. நானும் லாஸ்ட்டாக அந்த லக்கி ஸ்பின்னை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி. நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டோம்மா. சரி சரி, காசை கொடு, போய் விளையாடு போ. இப்போ எனக்கு கண்டிப்பா வரும் பாருங்க. அடடா, என்ன திரும்பவும் நோ கிஃப்ட்னு வந்திருக்குது. அச்சச்சோ, நான் அப்பவே சொன்னேன்ல, நீ எந்த கேம் விளையாடனாலும் நீ அதில் வின்னே பண்ண மாட்டேன். எதுக்குமா காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போ போ. ஆண்டி, போலாம் சொல்லாதீங்க ஆண்டி. எங்க அம்மா மாவாட்டுறதுக்காக 10 ரூபாய் கொடுத்து